ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நம்ம பார்த்துடலாம். இந்த ப்ளவுஸோட ஒரிஜினல் கிளாத் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் கிளாத் ஒரு 30 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த நெக் டிசைனுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் தைக்கணும். கேன்வாஸ் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் தனியாக. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத், மெயின் கிளாத்துக்கு மேய்ச்சா லைனிங் கிளாத் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதோட அளவுகள் நம்ம பார்த்துடலாம். இப்போ பட்டி மடித்து தைக்க 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட முழு உயரம் பார்த்தீங்கன்னா 15.5 இன்ச்சு, ஷோல்டருக்கு சேர்த்து 15.5 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6.25 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10.5 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. மேலே குறிச்சிருக்கக்கூடிய அதே அகலம்தான் கீழேயுமே நம்ம 2.5 இன்ச் நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். இப்போ கேன்வாஸில் பாருங்கள், அந்த ப்ளவுஸோட உயரத்துக்கே நம்ம கேன்வாஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த 15.5 இன்ச் வருது. நம்ம 15 இன்ச்சில் எடுத்துக்கலாம். ஒரிஜினல் நெக்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். கழுத்து அகலம் 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாட் நெக்கை பயன்படுத்தி தான் சூப்பரான ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன் நம்ம பார்க்க போகிறோம். மேலேருந்து போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் உள்ளடங்கி போயிட்டு அதுக்கப்புறமா அகலமாக அந்த பாக்ஸை விட்டு வெளியில் கொஞ்சம் அகலமாக போடணும். அப்போ தான் இந்த பாட் நெக்கோட ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். ஒரே ஷேப்லையே நம்ம போட்டுட்டோம்னா அந்த நெக் பாட் நெக் மாதிரி தெரியாது. ஃபஸ்ட்டு குறுகலாக வந்துட்டால் அதுக்கப்புறமா அகலமாக போடணும். அப்போ தான் அதோட ஷேப் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அகலம் நம்ம 3/4 இன்ச், 1 இன்ச், 1/2 இன்ச் அந்த அகலத்தில் நம்ம போட்டுக்கலாம் சைஸை பொறுத்து. சில பேர் நல்லா அகலமாகவும் போடுவாங்க, சில பேர் நார்மல் அகலத்துலையுமே போடுவாங்க. இப்போ கரெக்டாக பாருங்கள், நான் ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் நான் போட்டிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் உள்ளடங்கி நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக அவுட்லைன் கரெக்டான அளவில் நம்ம குறிக்கணும். கரெக்டாக பாருங்கள், 1.25 இன்ச் 1.25 இன்ச் அந்த அளவில் தான் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவுட்லைன் ரொம்ப முக்கியம். அதனால் கரெக்டான அளவில் மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி பொறுமையாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது போல் பாருங்கள், அழகாக நீட்டாக பொறுமையாகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டேப் இருக்கணும். இன்ச் டேப் இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக குறிக்க முடியும். இப்போ பாருங்கள், அந்த நெக் என்ன ஷேப்பில் நம்ம போட்டிருந்தோமோ அதே ஷேப்லையே நம்ம அழகாக லைன் போட்டுக்கலாம். புதுசாக உங்களுக்கு போட வரலை அப்படின்னா பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடிக்கடி வீட்டில் வெட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு 4 இன்ச் வருது. நம்மளுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு எந்த அளவு வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இறக்கத்தை நம்ம கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ 4 இன்ச்சோட சென்ட்ரு பகுதி 2 இன்ச் வருதா அதை அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் நெக் நம்ம போட்டுக்கலாம். கீழே எந்த ஷேப் வேண்டுமானாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டார் நெக் தான் போடுறேன்.
இந்த இடத்துல நம்ம ரவுண்டு ஷேப், ஓவல் ஷேப், அப்புறம் வந்து ஹார்ட்டு இந்த மாதிரி எது வேண்டுமானாலும் போட்டுக்கலாம். எந்த டிசைன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, எது வேண்டுமானாலும் எது தைச்சா அழகாக இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த ஷேப் வந்து நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அழகாக போட்டு முடிச்சிட்டோம். இதை வந்து அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிசிறு தட்டாமல் பொறுமையாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். மேலே இருக்கக்கூடிய ரவுண்டு பார்த்தீங்கன்னா பாட் நெக், கீழே பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா பாட் நெக் வந்துட்டு, கீழே இருக்கக்கூடிய ஷேப் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் நெக்கை பயன்படுத்தி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். இதை நம்ம வந்து அழகாக நீட்டாக பொறுமையாக கட் பண்ணணும். பிசிறு தட்டாமல் பொறுமையாக கட் பண்ணணும். அடிக்கடி பேப்பரில் வந்து அளவு குறித்து கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த நெக் ஷேப்பாக இருந்தாலுமே வரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம பட்டி மடித்து தைக்க போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சில் பிசிறு மடித்து இன்னொரு மடிப்பாக 1/2 இன்ச்சில் மடித்து இது போல் ஓரத்தில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நூல் கண்டிப்பாக மேட்சாக இருக்கணும். ப்ளவுஸ் வந்து என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய நூலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக மேட்சாக இருக்கணும். அப்போ தான் டிசைன் ப்ளவுஸ்க்கு ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ ஒன் சைடு நம்ம வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். டாட் பிடிக்கும் பொழுது இப்போயே பிடிக்க வேணாம். நெக் டிசைன் தைச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம டாட் வந்து பிடிச்சிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து அழகா நீட்டாக பட்டி மடித்து தைச்சிட்டோம். இதை இப்போ பாருங்கள் 2ஆக வந்து நம்ம மடிச்சுக்கலாம். அழகா நீட்டாக வந்து நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். நூல் பிசுறு எல்லாத்தையுமே அழகா நீட்டாக கையோடே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டரோட அந்த கழுத்து பகுதியோட சென்ட்ரு பகுதியில் இந்த மாதிரி லேசாக கட் பண்ணிக்கலாம் அடையாளப்படுத்துறதுக்காக. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த இது பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம ஜாஸ்மின் கிளாத் 30 பாயிண்ட் எடுத்து வச்சுருந்தோம். இந்த துணியோட சென்ட்ரு பகுதியில் வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த பிசுறு பகுதியை பாருங்கள், அழகாக நேராக வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சும் கரெக்டாக நம்மளுக்கு 5 இன்ச்சு வரணும். இந்த துணியோட சென்ட்ரு பகுதியில் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு 2.5 இன்ச் அந்த சைடு ஒரு 2.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள், ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம் அடையாளப்படுத்துறதுக்காக. இப்போ அப்படியே பாருங்கள், கரெக்டாக கேன்வாஸை வச்சுட்டு அப்படியே உள் லைன் மட்டும் அழகாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம வந்து லைன் போட்டுட்டு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே அந்த லைனை ஒட்டியே கேன்வாஸை வச்சு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லைன் போட்டதுக்கப்புறமா அங்கனங்கன்னா நம்ம சேஃப்டி பின்னை வச்சு குத்திட்டு அதுக்கப்புறமா தையல் போடலாம். இல்லை ஒரே அளவாக நேராக வரும்னாலும் அந்த லைனை ஒட்டியே கேன்வாஸை வச்சு ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி பின் அங்கனங்கன குத்திட்டு தைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கரெக்டாக பாருங்கள், அந்த லைனை ஒட்டியே கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக வச்சுட்டு உள் லைன் மட்டும் ஒரு நூல் கேப்பில் நம்ம கேன்வாஸ் மேலே தையல் போட்டுக்கலாம். தைக்கும்போது அந்த கேன்வாஸை வந்து இழுக்காமல் தைக்கணும். இழுத்து தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏற்றி இறக்கம் வந்துடும். இழுக்காமல் பொறுமையாக நம்ம வந்து தைக்கணும். இப்போ அவுட்லைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய துணியை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த அவுட்லைனில் துணியை வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே ஷேப்லேயே அழகாக நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னர் பகுதியிலலாம் பாருங்கள், அப்படியே நம்ம வந்து மடித்து விட்டுட்டு அழகாக அந்த கார்னர் பகுதிக்கு நேராக ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே இருக்கும்.
இப்போ இதோட நூல் பீஸரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி லேஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் அடையாளப்படுத்துறதுக்காக. இப்போ பாருங்கள், இந்த துணியோட கெட்ட பக்கத்தில் தான் நம்ம வந்து வச்சு தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் தான் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுட்டு தையல் போட போகிறோம். உள் ரவுண்டு மட்டும்தான் நம்ம வந்து தையல் போட போகிறோம். கரெக்டாக இது போல் பாருங்கள், சென்ட்ரு பகுதியும் கரெக்டாக சேமாக வச்சுட்டு உள் ரவுண்டில் ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுட்டு முன்னாடி போட்ட தையல் மேலேயே பொறுமையாக அழகாக நீட்டாக வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய பிசுரை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா 1/4 இன்ச்சு மட்டும்தான் பிசுறு விடணும். கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் தைச்சோம் அப்படின்னா 1/2 இன்ச்சு பிசுறு விடணும். இப்போ நம்ம வந்து ஒரு டிசைன் நெக் தைக்கிறனால கண்டிப்பாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் பிசுறு விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி கட் பண்ணும் பொழுது கத்திரிக்கோளோட நுனி பகுதியில் தான் கட் பண்ணணும். சில சமயம் அந்த கத்திரிக்கோளோட நுனி பகுதி அப்படியே மழுங்கிருச்சு அப்படின்னா கத்திரிக்கோளோட அடிப்பகுதியில் கட் பண்ணணும். அடிப்பகுதியில் கட் பண்ணும் பொழுது பொறுமையாக பார்த்து கட் பண்ணணும். சில சமயம் பார்த்திங்கன்னா தையல்லே நம்மளுக்கு வந்து பற்றும். அதனால் இந்த இடம் நுணுக்கமான இடம்லாம் கட் பண்ணும் பொழுது பொறுமையாக பார்த்து கட் பண்ணணும். இப்போ அழகாக நீட்டாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். இது போல் பாருங்கள், பொறுமையாக நீட்டாக வந்து நல்ல பக்கம் ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட்டு வரைக்குமே அழகாக நீட்டாக நல்ல பக்கம் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த ரோஸ் கலர் துணி இருக்குல்ல, அந்த லைனிங் துணியோ அல்லது துணியோ வெளியில் வந்து தெரியக்கூடாது. அந்தளவுக்கு இந்த கேன்வாஸ் அந்த துணியை பயன்படுத்தி அழகாக நம்ம வந்து தைக்கணும். இந்த ப்ளூ கலர் துணியை மட்டும்தான் தெரியணும், சைடில் வெளியில் மேலே எல்லாத்துலேயுமே. அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த ரோஸ் கலர் துணி வந்து வெளியிலையோ மேல் பக்கமோ தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அழகாக நீட்டாக நம்ம வந்து கவர் பண்ணி தச்சுக்கலாம். அந்த துணியோட கலர் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். வேறு கலர் நூல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலையுமே யூஸ் பண்ணக்கூடாது. மேலே இப்போ நம்ம தைக்கிற துணியோட கலர் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு தையல் அழகாக நீட்டாக சூப்பராகவே போட்டு முடிச்சிட்டோம். அதே மாதிரி டிசைன் நெக் தைக்கிறோம் அப்படின்னா தையலோட சைஸ் பார்த்திங்கன்னா பொடி தையலாக இருக்கணும். நார்மல் சைஸ்லேயும் வைக்கக்கூடாது, பெரிய சைஸ் தையலும் வச்சு தைக்கக்கூடாது. டிசைன் ப்ளவுஸுக்கு கண்டிப்பாக பொடி தையலாக இருந்தால் தான் ஃபினிஷிங் வந்து அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ அவுட்லைன் பாருங்கள், அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த சைடும் தையல் வரக்கூடாது, அந்த சைடும் தையல் வரக்கூடாது. அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நீட்டாக பொறுமையாக போட்டுக்கலாம். இப்போ இந்த சென்ட்ரு பகுதியில் ஒரு டிசைன் வந்து நம்ம தச்சுருந்தோம். அந்த இடத்துல அந்த பிசுறு பகுதி லைட்டாக வந்து நீட்டிகிட்ருக்கு. அந்த பிசுறு பகுதியை அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு உள்பக்கமாக அழகாக நீட்டாக தள்ளிவிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் தைக்கிறோம் அப்படின்னா ஸ்க்ரூ ட்ரைவர் கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். எந்தெந்த இடத்துல எல்லாம் பிசுறு தெரிகிற மாதிரி இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அந்த பிசுறு பகுதியை உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு நம்ம படிமான தையல், அதாவது அந்த தையல் மேலேயே தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பக்காவாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பிசுறு பகுதி லேசாக வெளியில் தெரியுது. அதை உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து பொறுமையாக தைக்கணும்.
நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த பிசுறு நூல் எல்லாத்தையுமே கையோடையே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பாட் நெக்குக்கு நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இதுக்கு ப்ளவுஸ் கலர் என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய துணி தான் எடுத்துக்கணும். எப்போதுமே பைப்பிங் தைக்கணும் அப்படின்னா கிராஸ் பீஸில் தான் கட் பண்ணணும், நேர் பீஸில் கட் பண்ணக்கூடாது. கிராஸ் பீஸ்லேயே கட் பண்ணும் பொழுது துணியோட லென்த்து வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கணும். இந்த மாதிரி பிட்டு பிட்டாக இருந்தது அப்படின்னா அங்கன லேசாக நம்மளுக்கு வந்து சுருக்கங்கள் வந்து விழுக ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? அதனால் இத்தனை ஜாயிண்ட்டு கூட வரக்கூடாது. ஒரே ஒரு ஜாயிண்ட் அல்லது 2 ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ இது போல் பாருங்கள், சைடில் வந்து அந்த பிசுரை வந்து நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பாருங்கள், வரிசையாக வந்து நம்ம இணைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் எடுத்துருக்கேன். இதுவே பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு நிறையா வரும். இத்தனை ஜாயிண்ட்டு இருக்கக்கூடாது. கரெக்டாக வந்து ஒரு ஜாயிண்ட் அல்லது 2 ஜாயிண்ட், ஒரே ஒரு நீளமான துணியாக இருந்ததா அப்படின்னா ஒரே ஒரு ஜாயிண்ட் இருந்தாலே போதுமானது. 1 அல்லது 2 தான் ஜாயிண்ட் வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. இது போல் பாருங்கள், நம்ம வந்து வரிசையாக நம்ம வந்து இணைச்சிக்கலாம். இணைச்சிட்டு நூலை கட் பண்ணிவிட்டு அந்த பிசுரையுமே கட் பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும் நம்ம வந்து உருட்டி தைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து கழுத்து பீஸை பாருங்கள், அந்த ப்ளவுஸோட நல்ல பக்கம் வந்து அடியில் வைக்கணும். மேலே பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸோட கெட்ட பக்கம் வந்து மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுக்கணும். அடியில் பார்த்திங்கன்னா கழுத்து பீஸ் வச்சுக்கணும். இந்த மாதிரி அடியில் வச்சுட்டு பாருங்கள், அந்த கழுத்து பகுதியில் ஒரு படிமான தையல் வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த தையல் மேலேயே தான் போடணும். எக்ஸ்ட்ரா அந்த பக்கமோ இந்த பக்கமோ தையல் வந்து போடக்கூடாது. அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே பொறுமையாக போடணும். இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பைப்பிங் பார்த்திங்கன்னா த்ரெட் பைப்பிங் தைச்ச மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தடிமனாகவும் வராது, ரொம்ப பட்டையாகவும் வராது, நல்லா மெல்லிஸாக கம்பி போல் இருக்கும். அதனால் டிசைன் ப்ளவுஸுக்கெல்லாம் பைப்பிங் வந்து ரொம்ப ஈஸியாக தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். த்ரெட் பைப்பிங் தைக்கணும் அப்படின்னா அது வேறு மாதிரி தைக்கணும். நார்மலாக கொஞ்சம் ஈஸியாக டிசைன் ப்ளவுஸுக்கு பைப்பிங் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை பயன்படுத்துங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல பக்கமாக திருப்பும் போதே பார்த்தீங்கன்னா உள்பக்கம் அந்த தடிமனான பகுதி நம்மளுக்கு வந்து அப்படியே அரிசி போல் இருக்கும். அந்த பகுதியை அழகாக வந்து நம்ம மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி அந்த பள்ளத்துக்குள்ளேயே தையல் போட்டுக்கலாம். இப்போயுமே அந்த பள்ளத்துக்குள்ளேயே தையல் போடும் பொழுது துணி அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த துணி வந்து என்ன கலரில் இருக்கும், நம்ம வந்து இப்போ அந்த ப்ளூ கலர் துணி மேலே தான் தையல் போடுறோம். அதனால அந்த ப்ளூ கலருக்கு மேட்சாக தான் நூல் வந்து போட்டுக்கணும். அந்த ப்ளவுஸ் கலர் அந்த ரோஸ் கலர் நூலை போட்டோம் அப்படின்னா அந்த ப்ளூக்கும் ரோஸ் கலருக்கு அதுக்கும் அந்த நூல் பார்த்திங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா? இது போல் பாருங்கள், ஒரே அளவாக ஆரம்பிக்கும் போது நம்ம எந்த தடிமனில் உருட்டுறோமோ அதே தடிமன்லேயே முடிகிற வரைக்கும் நம்ம வந்து உருட்டி தைக்கணும். மெல்லிஸாக உருட்டி தைச்சோம் அப்படின்னா முடிகிற வரைக்கும் ரொம்ப மெல்லிஸாகவே கம்பி போலையே உருட்டி தைக்கணும். மாற்றி மாற்றி தடிமனை வந்து அதிகமாகவும் குறைவாகவும் மாற்றி மாற்றி தைச்சோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஒரே அளவாக ஒரே மாதிரியே உருட்டி தைச்சு வரணும்.
இப்போ பாருங்க ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இந்த நெக்கோட சென்டர் பகுதியில் கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பாருங்கள் நம்ம வந்து இந்த பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம ஃபேப்ரிக் பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி எது வச்சா நல்லா இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன் சேரீ, ஃபேன்சி பட்டு, ஒர்க் வச்ச சேரீயோட ப்ளவுஸு எதுக்கு வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காட்டன் சேரீக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்து வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பட்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலர் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த சேரீக்கு மேட்சாக இருக்கக்கூடிய அந்த துணியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வச்சு தைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பட்டன் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த ப்ளூ கலர் துணி மேலே தான் வச்சு தைக்க போகிறோம். அப்போ அந்த ப்ளூ கலர் நூல் வந்து ஊசியில் 4 நூல் வர்ற மாதிரி கோர்த்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் நம்ம தச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 ஸ்டிச் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தைக்கணும். மேலோட்டமாக 2, 3 தையல்லாம் போடக்கூடாது. நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 5 தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்படியே எடுபடாது, அப்படியே நீட்டாக அழகாக இருக்கும். அதிக சீக்கிரத்துலேயே நம்மளுக்கு வந்து போயிடாது. இப்போ நான் வந்து சாம்பிளுக்காக ஒரு 3 தையல் மட்டும்தான் உங்களுக்கு தச்சிருக்கேன். ஆனால் நம்ம வந்து கஸ்டமருக்கு தைச்சாலும் சரி இல்லை நம்மளுக்கே யூஸ் பண்ணாலும் சரி அந்த தையலோட முறை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பட்டனுக்கும் 5 முறை வந்து தைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் வச்சதுக்கப்புறமா அடுத்து வந்து அளந்து பார்த்துட்டா அதில் வந்து 1.25 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அந்த 3 பட்டனையுமே வரிசையாக நம்ம வந்து தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பின்பக்கமாக இந்த மாதிரி நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஊசியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு நூல் மட்டும்தான் கோர்க்க போகிறோம். இப்போ நான் வந்து வேறு கலர் நூல் தான் போடுறேன். அந்த ப்ளூ கலர் துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம வந்து ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பைப்பிங் தைச்ச இடத்துல பிசிறு பகுதி நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அந்த பிசிறு பகுதி உள்பக்கமாக வெளியில் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஹெம்மிங் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸை உடம்புல போடும் பொழுது அந்த பைப்பிங் துணி முதுகு பக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஹெம்மிங் பண்ணும் பொழுது தையல் வந்து நல்ல பக்கம் தெரியக்கூடாது. அந்த லைனிங் கிளாத்தும் அந்த பைப்பிங் துணியிலையும் சேர்த்து நல்லா ஷார்ப்பான ஊசி, அந்த ஊசி பார்த்திங்கன்னா நுனி பகுதியில் நல்லா ஷார்ப்பாக மெல்லிஸாக இருக்கணும். அந்த ஊசியில் குத்துனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தடிமனான ஊசியை எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்படியே நம்ம ஹெம்மிங் பண்ணும் பொழுது நல்ல பக்கம் அந்த தையல் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் மெல்லிஸாக இருக்கக்கூடிய ஊசியில் நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ நெக் டிசைன் பாருங்கள் ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்க்கலாம். இந்த நெக் டிசைனுக்கான விலையை தான் இந்த பதிவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப சீக்ரெட் மெத்தடு. இந்த சீக்ரெட் மெத்தடை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விலை எவ்வளவுன்னு பார்க்கலாம். துணி எப்படி வந்து நம்ம தரமாகவும் எடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து எப்படி வாங்கணும், கடையில் வாங்கக்கூடிய அந்த ஒரிஜினல் ரேட்டையே சொல்லணுமா, அதிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லிக்கலாமா, அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த நெக் டிசைனுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வாங்கலாம்ங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ ஜாஸ்மின் கிளாத் பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு கம்மியாக வந்து நம்மளுக்கு தரமாட்டாங்க. குறைஞ்சது 30 பாயிண்ட், 40 பாயிண்ட், 50, அரை மீட்டர், 1/4 மீட்டர்னா 25 பாயிண்ட் வரும். 25 பாயிண்ட் நம்மளுக்கு தரமாட்டாங்க. அதுக்கு பதிலாக 30 பாயிண்ட், குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் தான் தருவாங்க. அதுக்கப்புறமா அரை மீட்டர், 3/4 மீட்டர், 1 மீட்டர், 80 பாயிண்ட் இப்படி வந்து பீஸில் வந்து நம்ம வந்து கிழிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ தனியாக பீஸில் வந்து 30 பாயிண்ட் கிழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 36 ரூபாய் வந்து போடுவாங்க. 1 மீட்டரோட விலை 120 ரூபாய் அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு 30 பாயிண்ட் எடுக்கும் பொழுது 36 சில்லரை அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதனால நம்ம நடந்து போய் எடுக்கிறனால அந்த 4 ரூபாய் கணக்கை சேர்த்து நம்ம வந்து ரவுண்டாக 40 ரூபாய்ன்னு வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை இந்த மாதிரி பாக்கெட்டாகவே நம்மளுக்கு வந்து கிடைக்குது,
இந்த மாதிரி 1 மீட்டர் பிட்டு வந்து பாக்கெட்லேயே கிடைக்கிது, எனக்கு மேட்ச் கிடைக்குதா அப்படின்னா இதே 1 மீட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் கஸ்டமர்கிட்ட இதுதான் நம்ம எடுத்தோம்னு சொல்லக்கூடாது. இதில் இருந்து நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி கிளாத்தை அப்படியே பத்திரமா வச்சுட்டிங்கன்னா அடுத்த கஸ்டமருக்கு நம்ம ஏதாவது டிசைன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதில் வந்து 50 ரூபாய்ன்னு நம்மளுக்கு வந்து போட்டிருக்கு. பிட்டில் எடுத்தாலும் பீஸில் எடுத்தாலுமே நம்ம கணக்கு பீஸில் எடுக்கக்கூடிய அந்த கணக்கு அதோட விலையை மட்டும்தான் இதில் வந்து சேர்க்கணும். ஓகேங்களா? இது வந்து பிட்டு துணியே 50 ரூபாய் தானே, இதில் இருந்து நம்ம கால்வாசி தானே நம்ம கட் பண்ணியிருக்கோம், அதனால நம்ம வந்து ஒரு 10 ரூபாய் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி எடுக்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து லாபம் வந்து கிடைக்கும். டிசைன் ப்ளவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபம் தரக்கூடியதா அப்படின்னா இந்த சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ்னால தான் நம்மளுக்கு வந்து லாபம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. இதெல்லாம் சீக்ரெட்டாக நம்மளே வச்சுக்கணும். ஓகேங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம வந்து சொல்லக்கூடாது, தெரியப்படுத்தவும் கூடாது. ஒருவேளை இந்த மாதிரி 1 மீட்டர் நம்ம வந்து ஃபிட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா பீஸில் நம்மளுக்கு வந்து என்ன ரேட்டு போடுறாங்களோ அந்த ரேட்டை தான் இந்த இடத்துல வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் 40 ரூபாய் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ், இந்த ஃபேப்ரிக் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டோட விலை வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் சொல்லுவாங்க, அதுக்கு கம்மியாக வந்து தரமாட்டாங்க. ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஹோல்சேலில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால இந்த மாதிரி ஃபேப்ரிக் பட்டன்ஸ்லாம் ஹோல்சேல்லே வாங்கிக்கங்க, இதுலேயுமே நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி பாருங்க, ஒரு அட்டையாக வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 பீஸ் கிடைக்கும். இந்த ஒரு பாக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் வரும். ஓகேங்களா? இதில் என்ன ரேட்டு இருக்கோ அந்த 20 ரூபாயை நம்ம அப்படியே போட்டுக்கணும். ஓகேங்களா? நம்ம எத்தனை பீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி 20 ரூபாயை வந்து நம்ம போட்டுக்கலாம். இல்லை ஒரு 2 பீஸ் மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10 ரூபாயை வந்து சேர்த்துக்கலாம். 3 பீஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்னா 20 ரூபாய் கண்டிப்பாக வந்து நம்ம சேர்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நெக் டிசைனுக்கு கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கேன்வாஸ் வந்து இந்த நெக் வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வரைக்கும் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 20 ரூபாய் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கீழே 2ஆவதாக ஒரு ஸ்டெப் வந்திருக்கு அப்படின்னா மேலே ஒன்று கீழே ஒன்று 2 ஸ்டெப் வந்திருக்கனால நம்ம வந்து 30 ரூபாய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாட் நெக்கோட ஷேப். ஓகேங்களா? அந்த மாதிரி நார்மலாக நம்ம வந்து ரவுண்டு நெக்கு, பாக்கழுத்து, அந்த மாதிரி ஸ்டார் கழுத்து, அந்த மாதிரி நெக்கோட ஷேப்க்கெல்லாம் நம்ம வந்து காசு வந்து நெக்கோட ஷேப்க்கு வந்து சேர்க்க தேவையில்லை. இது வந்து பாட் நெக் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான நெக்கோட ஷேப். ஓகேங்களா? பாட் நெக்கு, திலகம் ஷேப், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியதா, அதுலேயே டிஃப்ரெண்ட்லேயே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கக்கூடிய அந்த நெக்கோட ஷேப்க்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து நம்ம தைக்கணும். ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு பட்டனுக்குமே 5 தையல் வந்து போடணும். ஊசி நூலில் தைக்கணும், சேம் கலரில் தைக்கணும். இந்த 3 ஒவ்வொரு பட்டனுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 ரூபாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பட்டனுக்குமே ரவுண்டாக வந்து 15 ரூபாய். அந்த 5 ரூபா கொசரு வர்ற மாதிரி போடக்கூடாது. 5 ரூபாய் கொசரு வர்ற மாதிரி நம்ம போட்டோம்னா டோட்டலாக அந்த 5 ரூபாய் தனியாகவே நிற்கும். அப்போ கஸ்டமர் வந்து குறைச்சி விட்டுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அதனால ரவுண்டாக 20 ரூபாய் கணக்குக்கு நம்ம வந்து போட்டுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டிசைனோட தையக்கூலி, இந்த டிசைனுக்கு மட்டும் ப்ரைஸ் எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம 200 ரூபாய் வந்து போட்டுக்கணும். அதுக்கு கம்மியாக வந்து சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நுணுக்கமான இடத்துலலாம் நம்ம வந்து பொறுமையாக தைக்கணும். பைப்பிங் தைக்கணும், தனியாக அட்டாச் பண்ணதை இந்த ப்ளவுஸில் அட்டாச் பண்ணி தைக்கணும். இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் 200 ரூபாய் நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஓகேங்களா?
இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா மேலேருந்து அந்த மெட்டீரியல்ஸ் காசோட சேர்த்து இந்த ஸ்டிச்சிங் இந்த டிசைனோட ஸ்டிச்சிங் சார்ஜோட சேர்த்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 330 ரூபா வருது. ஓகேங்களா? இப்போ 330 வந்து நம்ம போட்டுட்டோம். அது போக இந்த லைனிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளோ வருதோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 250 வருது அப்படின்னா மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 580 ரூபா வரும். ஓகேங்களா? இந்த 580 ரூபா ஒரு சில கஸ்டமர் வந்து கொடுத்துருவாங்க. ஃபினிஷிங் எல்லாம் பக்காவாக அருமையாக சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல எல்லாம் பிசுறு தட்டாமல் அழகாக வலுவலுன்னு இந்த இடத்துல மாதிரி அழகாக வலுவலுன்னு சூப்பராக வந்தது. அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஒரு சில கஸ்டமர் இந்த 580 அப்படியே வந்து கொடுத்துருவாங்க. ஒரு சில கஸ்டமருக்கு வந்து அந்த ரேட்டை வந்து குறைச்சாதான் அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டில் ஒரு 30 ரூபாயை வந்து லெஸ் பண்ணிவிட்டு ரவுண்டாக வந்து நம்ம வந்து 550 ரூபாயா வந்து சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து இந்த பெரிய பெரிய சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த 580க்கு பதிலாக கூட எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபாய் சேர்த்தா 600 ரூபாயா கூட நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் நம்ம இந்த டிசைனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும். ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட்டை வந்து ஏற்றிக்கலாம். அந்த ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும்னாலே 500 ரூபாய் வந்து சொல்லுவாங்க. அது கூட நம்ம டிசைனுக்கு என்ன ரேட்டு இந்த கணக்கு சேர்த்துருக்கோமோ அது கூட அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் டோட்டல் பண்ணி நம்ம கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் வந்து வாங்கணும். இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸுக்கு மட்டும்தான் நம்மளால லாபம் பார்க்க முடியும். மெட்டீரியல்ஸோட ஒரிஜினல் விலையை வந்து கஸ்டமர்கிட்டையோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்டையோ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. இந்த சீக்ரெட் மெத்தடெல்லாம் நம்மளுக்குள்ளேயே தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த மெட்டீரியல்ஸில் தான் நம்மளுக்கு சின்ன சின்ன லாபங்கள் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.